வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் மக்களுக்கு சாக்லேட் தொடர்பில் எச்சரிக்கை. சுவிஸில் வேலை நிறுத்தத்தினால் விமான சேவைகள் தாமதம். பிரிட்டனில் காதலனுடன் பிரிந்த சோகத்தில் 15,500 அடி உயரத்தில் இருந்து குதித்து உயிரிழந்த பெண். ஜெர்மனியில் கார் விபத்தொன்றில் 4 பேர் பலி. நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராகும் மக்கள், பரபரப்பாகும் பிரித்தானியா. பிரான்சில் ரத்தம் சேகரிப்பில் இனிமேல் பாலினங்கள் தரவு இல்லை. 7 போர்களை நிறுத்திய எனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது, ட்ரம்ப் கவலை. அமெரிக்க நிறுவனத்தை தாக்கிய ரஷ்யா, பதிலடி கொடுக்க உக்ரைனை வலியுறுத்தும் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் மக்களுக்கு சாக்லேட் தொடர்பில் எச்சரிக்கை. சாக்லேட்டில் காப்பிட்டியம் என்ற விஷமுள்ள உலோகம் அதிகமான அளவில் இருக்கிறது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது உடலில் தேங்கி இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய்களுக்கு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் ஒரே நாளில் பல சாக்லேட் மற்றும் தானிய பொருட்கள் எடுத்தால் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட காட்மியம் அளவை எட்டிவிடக்கூடும். எனவே சாக்லேட் உணவில் மிதப்படுத்துமாறு நுகர்வோர் குழு பரிந்துரைக்கிறது. இது ரொட்டி மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளிலும் காணப்படுகிறது. ஜூன் மாதத்தில் மருத்துவர்கள் பாஸ்பேட் உரங்கள் மூலம் விவசாயம் வழியாக பிரெஞ்சு மக்கள் அதிகளவில் காட்மியத்தால் மாசமடைந்துள்ளனர் என எச்சரித்தது. இது குழந்தைகள், பெண்கள் ஆகியோருக்கு அதிகபட்சமாக பாதிப்பளிக்கிறது. சாக்லேட் மற்றும் சில தானிய உணவுகள் அரச நியமனங்களை மீறவில்லை என்றாலும் பல பொருட்களை ஒரே நாளில் உண்பது நாளாந்த காட்மியம் வரம்பை மீறி வைக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுவிஸில் வேலை நிறுத்தத்தினால் விமான சேவைகள் தாமதம். சூரிச் விமான நிலையத்தின் தரைவழி சேவை வழங்குனரான ஏர்லைன் அசிஸ்டன்ட் சுவிட்சர்லாந்தின் ஊழியர்கள் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதை எதிர்த்து இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வேலை நிறுத்தம் யூரோவிங்ஸ், ஏர் லாட் பெகாசஸ், ஏர் செர்பியா, ஜிபி ஏவியேஷன், ஏர் கெய்ரோ மற்றும் ஏர் மாண்டினீக்கரோ ஆகியவற்றால் இயக்கப்படும் 35 விமானங்களை பாதிக்கிறது. சூரிச் விமான நிலையம் வேலை நிறுத்தம் குறித்து பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து பயணிகளுக்கு வழிகாட்ட கூடுதல் ஊழியர்களை நியமித்து வருகிறது. எனினும் பல விமானங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் காதலனை பிரிந்த சோகத்தில் 15,500 அடி உயரத்தில் இருந்து குதித்து உயிரிழந்த பெண். தனது காதலனுடன் பிரிந்த சில மணி நேரத்திலேயே 15,500 அடி உயரத்திலிருந்து குதித்து ஒரு இளம் பெண் தனது வாழ்க்கையை முடித்துக்கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜேட் டாமரெல் என்ற 32 வயதுடைய ஸ்கை டைவிங் வீராங்கனை ஏப்ரல் 27 அன்று டர்காம் கவுண்டியில் உள்ள ஒரு விமான நிலையத்திலிருந்து சாகசத்திற்காக குதித்தார். ஆனால் அது சாகசம் அல்ல, அது தற்கொலை. 500க்கும் மேற்பட்ட முறை வெற்றிகரமாக குதித்த அனுபவம் வாய்ந்த ஜேட் அன்று ஒரு முறை கூட தனது பாராசூட்டை திறக்க முயற்சிக்கவில்லை. வழக்கு விசாரணையின் போதுதான் அந்த ரகசியமான காரணம் வெளிவந்தது. சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜேட் தனது காதலனுடன் பிரிந்துள்ளார். அந்த சோகத்தின் உச்சத்தில் அவர் வேண்டுமென்றே பாராசூட்டை திறக்காமல் தானாகவே பாராசூட்டை திறக்கும் கருவியையும் அணைத்துவிட்டு குதித்துள்ளார். நீதிபதி லெஸ்லி ஹாமில்டன் இந்த மரணம் தற்கொலைக்கான நோக்கத்துடன் திட்டமிடப்பட்ட ஒரு செயல் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காதல் முறிவின் சோகத்தில் உலகத்தின் மிக உயர்ந்த சிகரத்தில் இருந்து குதித்து உயிர் விட்ட இந்த நிகழ்வு ஸ்கைடைவிங் உலகில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜெர்மனியில் கார் விபத்தொன்றில் 4 பேர் பலி. ஜெர்மனியில் நேற்று நிகழ்ந்த கார் விபத்தில் ஒரு ஆணும் 3 பெண்களும் பலியாகினர். இந்த நிலையில் அந்த கார் பிரித்தானிய நம்பர் பிளேட் கொண்ட கார் என்பதால் அதில் பயணித்தவர்கள் பிரித்தானியர்களாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை 12:30 மணியளவில் மத்திய ஜெர்மனியில் அமைந்துள்ள வீதியில் கார் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த காரை 32 வயதுடைய ஆண் ஒருவர் இயக்கியுள்ளார். அந்த காரில் முறையே 30, 31, 32 வயதுடைய 3 பெண்கள் இருந்துள்ளனர். காரை இயக்கியவர் வேகமாக சென்று கொண்டிருந்த காரை வளைவொன்றில் திருப்ப முயல கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் சென்றுள்ளது. மரங்கள் மீது மோதிக்கொண்டே சென்ற அந்த கார் சுமார் 40 அடி தூரம் சென்ற பிறகுதான் நின்றுள்ளது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்த நிலையில் மருத்துவ உதவிக்குழுவினர் விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காமல் 4 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக ஜெர்மன் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராகும் மக்கள். பரபரப்பாகும் பிரித்தானியா. புகலிட கோரிக்கையாளர்களை ஹோட்டல்களில் தங்க வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த பிரித்தானிய மக்கள் தயாராகி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் மக்கள் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள ஹோட்டல்களில் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைக்கும் அரசின் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் இங்கிலாந்தின் எசெக்ஸில் உள்ள எப்பிங் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த ஒரு புகலிட கோரிக்கையாளர் பிரித்தானிய சிறுமி ஒருவரிடம் அத்துமீற ஏற்கனவே கோபத்தில் இருந்த மக்கள் கொந்தளிப்புக்கு உள்ளானார்கள். அதைத் தொடர்ந்து புகலிட கோரிக்கையாளர்களை ஹோட்டலில் தங்க வைப்பதற்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். அந்த நேரத்தில் எப்பிங்கில் உள்ள தி பெல் ஹோட்டல் என்னும் ஹோட்டலில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டதை எதிர்த்து எசெக்ஸ் கவுன்சிலின் கீழ் செயல்படும் அமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பணம் கொடுத்து ஹோட்டலில் தங்கும் வாடிக்கையாளர்களை விட்டுவிட்டு புகலிட கோரிக்கையாளர்களை ஹோட்டலில் தங்க வைப்பது விதிமீறலாக கருதப்படலாம் என தீர்ப்பளித்தார். பிரான்சில் இரத்தம் சேகரிப்பில் இனிமேல் பாலினங்கள் தரவு இல்லை. இரத்தம் சேகரிக்கப்படும் போது பதிவு செய்யப்படும் பாலினங்கள் தரவுகள் இனிமேல் நீக்கப்படும் என பிரெஞ்சு இரத்த வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பிரெஞ்சு இரத்த நிறுவனம் தெரிவிக்கையில், இரத்தம் சேகரிக்கப்படும் போது அதன் தரவுகளில் கொடையாளர்களின் பாலியல் விவரங்கள் இதுவரை பதியப்பட்டு வந்தன. தற்போது ஓரின சேர்க்கையாளர்களின் விவரங்கள் அதில் இருப்பதால் ஏற்படுகின்ற வீண் குழப்பங்களை தவிர்க்கும் பொருட்டு அவற்றை நிரந்தரமாக நீக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் வாரங்களிலோ மாதத்திலோ இவை நடைமுறைக்கு வரவுள்ளன. இணையம் மூலம் கொண்டுவரப்பட்ட மனு ஒன்றின் அடிப்படையில் இந்த முடிவினை EFS எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 போர்களை நிறுத்திய எனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது. ட்ரம்ப் கவலை. உலகில் 7 போர்களை நிறுத்திய எனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் இன்னமும் ஓயவில்லை. இரு நாடுகளிடையே போர் நிறுத்தத்தை எப்படியும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ஆனாலும் இரு நாடுகளிடையே தீர்வு எட்டப்படவில்லை. அமெரிக்க நிறுவனத்தை தாக்கிய ரஷ்யா பதிலடி கொடுக்க உக்ரைனை வலியுறுத்தும் ட்ரம்ப். எண்ணெய் வழித்தடங்களை அழித்த உக்ரைன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். உக்ரைன் சமீபத்தில் ரஷ்யாவில் உள்ள உனேச்சா எண்ணெய் உற்பத்தி நிலையத்தில் இரவு நேரத்தில் நடத்திய தாக்குதலில் ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய 2 நாடுகளின் துருஷ்பா எண்ணெய் வழித்தட விநியோகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய 2 நாடுகளும் ரஷ்ய எண்ணெயை அதிகம் நம்பியுள்ள நிலையில் இந்த எண்ணெய் வழித்தடம் தாக்கப்படுவது ஒரே வாரத்தில் 3வது முறையாகும். இதனை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய 2 நாடுகளும் நடவடிக்கை எடுக்க கோரி முறையிட்டுள்ளன.